சரி, நம்ம இன்னைக்கு 2வது நாள் சிபிஎஸ் ஆரம்பிக்கலாமா? எல்லாம் முட்டி போடும் பார்க்கலாம். நம்ம ஜெபம் பண்ணி நம்ம பாட்டெல்லாம் கற்றுக்கலாம். ஓகேவா? எல்லாம் கண்ணை மூடுங்க. நான் சொல்கிறீங்களா? அன்புள்ள இயேசப்பா, இன்னைக்கு இந்த 2வது நாள் சிபிஎஸ்ஐ எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க. இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொள்ள போகிற பாடல்கள், வசனங்கள் எல்லாம் எங்கள் மனதில் பதிய, அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களெல்லாம் இங்கே வர உதவி செய்யும். ஆமேன். ஓகே சார், இன்றைக்கி 2வது நாள் சிபிஎஸ்க்கு வந்திருக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். சரியா? இந்த சிபிஎஸ்சியுடைய தலைப்பு சொல்கிறீங்களா? என்னது? கவனமாய் இரு. ஓகேவா? எல்லாத்துலேயும் நம்ம எதில் எல்லாம் கவனமாக இருக்கணும். நேற்றுனா தலைப்பு பார்த்தோம். எதில் கவனமாக இருக்கணும்? கீழ்ப்படிதலில் கவனமாக இருக்கணும். சரியா? இன்னைக்கு கூட நம்ம பாட்டு கதைலாம் நம்ம கற்றுக்க போகிறோம். நேற்று பாடின பாட்டெல்லாம் ஒரு 3 பாட்டை நம்ம பாடலாமா? பாடிட்டு அதுக்கப்புறம் புது பாட்டு, இன்றைக்கி ஒரு பாட்டு, புது பாட்டு நம்ம கற்றுக்க போகிறோம். ஓகேவா? புது பாட்டு கற்றுக்கலாமா? எத்தனை பேர் கற்றுக்கலாம் புது பாட்டு? சரி, நேற்று கற்றுக்கின பாட்டு பாடலாமா? யார் பாட போகிறீங்க? வாங்க, முன்னாடி வாங்க. ஒரு 2 பேர் வாங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க. வா. போதும், பரத் வா. மைக் எடுத்துவா. ஹலோ ஹலோ. ஹலோ ஹலோ. Dingri 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 dialo 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 கொரோனாவும் போயாச்சு, சிபிஎஸும் வந்தாச்சு. கொரோனாவும் போயாச்சு, சிபிஎஸும் வந்தாச்சு. எனக்கு கிடைச்ச சான்ஸ், ஏசப்பா தந்த சான்ஸ். எனக்கு கிடைச்ச சான்ஸ், ஏசப்பா தந்த சான்ஸ். டிங்கிரி 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 டியாலோ டிங்கிரி 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 டியாலோ டிங்கிரி 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 டியாலோ டிங்கிரி 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 டியாலோ. சூப்பராகலாம், பாட்டு பாடலாம், சந்தோஷமாய் ஆட்டம் போடலாம், ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடிடலாம். சூப்பராகலாம், பாட்டு பாடலாம், சந்தோஷமாய் ஆட்டம் போடலாம், ரொம்ப என்ஜாய் பண்ணி ஆடிடலாம். வசனம் படிப்பேன், பைபிள் ஸ்டோரியை கேட்பேன். வசனம் படிப்பேன், பைபிள் ஸ்டோரியை கேட்பேன். தினந்தோறும் படித்து ஜெபித்திடுவேன். கவனமாய் வாழ்ந்திட கற்றுக்கொள்ளுவேன். தினந்தோறும் படித்து ஜெபித்திடுவேன். கவனமாய் வாழ்ந்திட கற்றுக்கொள்ளுவேன். டிங்கிரி 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 டியாலோ 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 டிங்கிரி டியாலோ டிங்கிரி டியாலோ. Bum chicka bum chicka bum chicka bum chicka bum chicka bum bum bum. Bum chicka bum chicka bum chicka bum chicka bum chicka bum bum bum. Bum chicka bum chicka bum chicka bum chicka bum chicka bum bum bum.
மொட்டு பட்டு பார்த்து ஓபம் செய்யாம இருக்க மாட்டேன். தண்டனக்காடானே போல தொல்லை நானும் கொடுக்க மாட்டேன். மொட்டு பட்டு பார்த்து ஓபம் செய்யாம இருக்க மாட்டேன். தண்டனக்காடானே போல தொல்லை நானும் தர மாட்டேன். கிழக்கு பட்டியை போல சண்டை நானும் போட மாட்டேன். சீக்கு பட்டியை போல சண்டை நானும் போட மாட்டேன். கீழ்ப்படிந்து நடப்பேன். நானே சப்பாவின் பிள்ளை. அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் கீழ்ப்படிந்து நடப்பேன். கீழ்ப்படிந்து நடப்பேன். நானே சப்பாவின் பிள்ளை. அம்மாவுக்கும் டீச்சருக்கும் கீழ்ப்படிந்து நடப்பேன். Bum chicken bum chicken bum chicken bum chicken bum chicken bum bum bum. Bum chicken bum chicken bum chicken bum chicken bum chicken bum bum bum. Bum chicken bum chicken bum chicken bum chicken bum chicken bum bum bum. Bum chicken bum chicken bum chicken bum chicken bum chicken bum bum bum. Praise Lord. சார் இன்னைக்கு நாள் தலைப்பு என்ன தெரியுமா? என்ன போட்டிருக்குது? தேவனை நேசிக்க கவனமா இரு. தேவனை நேசிக்க கவனமா இரு. சரியா? அப்போ நேற்று நான் பார்த்தோம், தேவனுக்கு கீழ்ப்படிவதில் கவனமா இரு. இன்னைக்கு தேவனை நேசிப்பதில் கவனமா இரு. இன்னைக்கு பாட்டு கற்றுக்கலாமா? வாங்க, டீச்சர் இருக்காங்களாம், வாங்க. இன்றைக்கி பாட்டு கற்றுக் கொடுப்பாங்க. நம்ம இன்றைக்கி பாட்டு கற்றுக்குன்னு நம்ம வந்து 2வது நாள் இன்றைக்கி பாட்டு நம்ம பாட போகிறோம். சரியா? ஓகேவா? இன்னும் அவ்வளோதானே, வரலையா பிள்ளைங்களா? கூட்டிட்டு வரலையா? வந்துன்னே இருக்கிறாங்களா? சார் ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நேற்று உங்கள் பக்கத்தில் உட்காந்தவங்களாம் இன்றைக்கி வந்திருக்காங்களா? அப்படியே திரும்பி பாருங்கள். யாரோ 10 பேர் கூட்டின்னு வரோம் சொன்னீங்க. ஒரு ஆள் கூட கூட்டின்னு வரல. வந்தவங்களே இன்றைக்கி வரல. ஏன் வருவாங்களா? 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 நீ கூட்டின்னு வரலைங்களே. நீங்கள் யாரும் நீங்கள் கூட்டின்னு தானே வரணும். நாளைக்கு கூட்டின்னு வரீங்களா? வராதவங்களெல்லாம் கூட்டின்னு வரவங்களுக்கு சாக்லேட். ஓகே, இன்றைக்கி யாரை கூட்டின்னு வந்தாங்களோ அவங்களுக்கும் சாக்லேட்டு. சரியா? சரி, இப்போ முதல் பாட்டு வர கவனமாய் வாழ்ந்திட கற்றுக்கொள்ளுவேன். தினந்தோறும் அர்ப்பணித்து ஜெபித்திடுவேன். கவனமாய் வாழ்ந்திட கற்றுக்கொள்ளுவேன். டிங்கிரி 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 டியாலோ, 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 டிங்கிரி டியாலோ, டிங்கிரி டியாலோ, டிங்கிரி டியாலோ. புதுப்பாட்டா வரலையே இன்னும் கொஞ்சம் பேர்.
செய்வதெல்லாம் வாய்க்க செய்தா லலலலலலா. ஞானம் அறிவு அதிகம் தந்தா லலலலலலா. அமைச்சராக உயர்த்தி வைத்தா லலலலலலா. தேசத்தை காப்பாற்ற உதவி செய்தார். அவன் குடும்பத்தையும் காப்பாற்ற உதவி செய்தார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்க செய்தா லலலலலலா. ஞானம் அறிவு அதிகம் தந்தா லலலலலலா. அமைச்சராக உயர்த்தி வைத்தா லலலலலலா. தேசத்தை காப்பாற்ற உதவி செய்தார். அவன் குடும்பத்தையும் காப்பாற்ற உதவி செய்தார். ஆக்ஷன் கத்துக்குனீங்களா? போதுமா? போதுமா? கத்துக்குனீங்கல்ல? இன்னொரு முறை பண்ணலாமா? இன்னொரு முறை பண்ணலாமா? போதுமா? பண்ணலாமா? உட்காந்துனே இருக்கீங்க. சரி, இன்னொரு முறை. பையன் நல்ல பையன், அப்பாவுக்கு செல்ல பையன் யோசேப்பு. நம்ம யோசேப்பு குழியிலே தள்ளப்பட்டான், அண்ணன்களால் வெறுக்கப்பட்டான் யோசேப்பு. நம்ம யோசேப்பு சின்ன பையன் நல்ல பையன், அப்பாவுக்கு செல்ல பையன் யோசேப்பு. நம்ம யோசேப்பு குழியிலே தள்ளப்பட்டான், அண்ணன்களால் வெறுக்கப்பட்டான் யோசேப்பு. நம்ம யோசேப்பு செய்வதெல்லாம் வாய்க்க செய்தா லலலலலலா. ஞானம் அறிவு அதிகம் தந்தா லலலலலலா. அமைச்சராக உயர்த்தி வைத்தா லலலலலலா. தேசத்தை காப்பாற்ற உதவி செய்தார். அவன் குடும்பத்தையும் காப்பாற்ற உதவி செய்தார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்க செய்தா லலலலலலா. ஞானம் அறிவு அதிகம் தந்தா லலலலலலா. அமைச்சராக உயர்த்தி வைத்தா லலலலலலா. தேசத்தை காப்பாற்ற உதவி செய்தார். குடும்பத்தையும் காப்பாற்ற உதவி செய்தார். சொல்லி கொடுத்த வசனம் பார்க்காம சொல்லணும். யாரும் சொல்லிலாம் கொடுக்காம சொல்லணும். நீங்க வேணாம், சீனியர் வேணாம், சின்ன வசனம்ல. வாங்க. கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் உத்தமம். 1 சாமுவேல் 15:22. கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் உத்தமம். 1 சாமுவேல் 15:22. கீழ்ப்படிதலும் செவி கொடுத்தலும் புத்தகமும். 1 சாமுவேல் 15:22. வேற யார் சொல்வா? நீங்க போங்க, நீங்க போங்க. வேற யார் சொல்வா? சரி, நேத்து நாள் தலைப்பு யார் சொல்வா? வராதவங்க வரணும். நாள் தலைப்பு யார் சொல்வா? யாரும் சொல்லிலாம் கொடுக்க கூடாது, நீயே சொல்லணும். வா. கவனமா இரு. யார் சொல்வா? ஃபுல்லா சொல்லணும். யாருக்குமே தெரியலையா நாள் தலைப்பு? வா. நாள் 1. தேவனுக்கு கீழ்ப்படிதலில் கவனமாயிரு. எப்பா இப்பா
சரி, உங்கள் ஒவ்வொரு கிளாஸ்லேயும் ஒவ்வொரு பாட தலைப்பு இருக்கான்ல, அந்த பாட தலைப்பு யார் சொல்வா? வந்தவங்க வரக்கூடாது, வராதவங்க. சரி, சீனியர். நான் தேவனுக்கு விசேஷித்தவன். சீனியர்ல வந்துட்டாங்க. ஜூனியர்ல யாரு? தேவன் படைத்த மனிதன் இனம். கை தட்டுங்க. சார் சார், ஒரு கதை கவனிக்கலாமா? இன்னைக்கு ஒரு கதை. இன்னைக்கு தலைப்பு என்னது? தேவனை நேசிக்க கவனமா இரு. தேவனை நேசிக்க கவனமா இரு. சரியா? அப்போ இன்னைக்கு ஒரு கதை நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு தேவனை நேசிப்பதில் இங்க பாடி, இங்க பாடுறா, சரியா உட்காந்துடா, இங்க பாரு. என்ன சண்டையா? என்ன நினைச்சு? திரும்பி உட்காந்துக்கோ, சண்டைலாம் போடக்கூடாது. கவனிக்கிறீங்களா? ஓகே, திரும்ப கிரீன் கலரு. அவன் பேர் என்னதா? லோகேஷ். திரும்பி உட்காரு. பேசக்கூடாது பக்கத்தில் கொஞ்ச நேரம். ஓகே சார். தேவனை நேசிப்பதில் கவனமா இரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு கதை சொல்ல போறேன். ஓகேவா? யாக்கோபுன்னு ஒரு தாத்தா இருந்தாரு. அவருக்கு ஒரு அருமையான ஒரு குழந்தை பிறந்தது. இந்த குழந்தை பேர் என்னன்னா யோசேப்பு. இந்த குழந்தை பேர் என்னது? யோசேப்பு. இவர் தான் கடைசி. இவருக்கு ஏற்கனவே குழந்தைங்கள்லாம் பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. இவர் கடைசி பிள்ளைய. அதனால இவர் ரொம்ப செல்லமா யாக்கோபு என்ன பண்ணாரா, யோசேப்பை ரொம்ப செல்லமா வளர்த்தாரு. அது மட்டும் இல்லை, இந்த யோசேப்புக்கு ஆடு மேய்க்கிறது தான் வேலை. ஆடு மேய்க்கிறது தான் அது மேய்ச்சிட்டு இருக்கிறாரா ஆடு. வீட்டில் நிறைய ஆடு வச்சுருந்தாங்க அவங்கெல்லாம். இல்லை, யார் வீட்டிலலாம் ஆடு இருக்குது? கை தூக்கு பார்க்கலாம். எல்லார் வீட்லையும் ஆடு இருக்குதா? சரி, இங்கே பாரு, இவர் நிறைய ஆடு வச்சுருந்தாரா. எல்லா ஆடும் இவர் தான் என்ன பண்ணுவார்? மேய்ச்சிட்டு இருந்தார். எல்லாம் மேய்ச்சிட்டு இருக்கும்போது இந்த யாக்கோபுக்கு இந்த யோசேப்பு மேலே ரொம்ப ஆசை. உங்கள் அப்பா உங்கள் மேலே பாசமாகறாரா? ரொம்ப ஆசையாகிறாரா? ஆசையாக இருந்தானா ஏதாவது வாங்கி கொடுப்பாரு தானே? என்னென்ன வாங்கி கொடுத்துக்கிறாரு? என்ன வாங்கி கொடுத்தாரு? ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாரா? ரொம்ப பிடிச்சதுன்னா உனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பார்ல, அது மாதிரி இவங்க அப்பா இவர் செல்ல பிள்ளை இல்லை வீட்டுக்கு, கடைசி பிள்ளை. யாரெல்லாம் வீட்டுக்கு செல்ல பிள்ளை? கை தூக்கு பார்க்கலாம். எல்லாரும் செல்ல பிள்ளைங்களா? ஓகே ஓகே ஓகே. இப்போ இந்த யோசேப்பு கூட ரொம்ப செல்ல பிள்ளையா, அதனால அவங்க அப்பாவுக்கு ரொம்ப யோசேப்பை பிடிச்சிச்சு. அதனால அவனுக்கு ஒரு புது ட்ரெஸ்ஸு, கலரான ட்ரெஸ் என்ன பண்ணாரு? எடுத்து கொடுத்தாரு. மற்றவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் இல்லை, இவனுக்கு மட்டும் ரொம்ப கலராக சூப்பர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாருப்பாரு. ட்ரெஸ் எடுத்து கொடுத்த உடனே இவங்க அண்ணனுங்களுக்கெல்லாம் ரொம்ப பொறாமை ஆயிடுச்சு. என்னடா அப்பா நமக்குலாம் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கல, தம்பிக்கு மட்டும் என்ன பண்ணுறாரு புதுசா? உங்களுக்கு கூட பொறாமை வருமா? உங்கள் தம்பிக்கோ உங்கள் அக்காக்கோ ட்ரெஸ் எடுத்து கொடுக்காம உனக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டான்னா அவங்களுக்குலாம் பொறாமை வருமா? வராதா? அவனுக்கு வருமா? சரி. அப்போ எல்லாரும் அவன் மேலே ரொம்ப பொறாமப்பட்டாங்களா? பொறாமப்பட்ட உடனே ஒரு நாள் இந்த யோசேப்பு என்ன பண்ணாரு? தூங்கிட்டு இருந்தார் பாரு. கவனிடை, தூங்கிட்டு இருந்தார். தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு கனவு காண்றார். அரிக்கட்டுலாம் இருக்குதுல்ல, நம்ம கழனிலெல்லாம் அரிக்கட்டு கட்டி வைப்போம்ல, என்ன சொல்லுவோம் பேர்? அரிக்கட்டு தானே? என்ன சொல்லுவோமா? அரிக்கட்டு தான். அது கட்டி வச்சுருந்தாங்க பாரு. ஒரே ஒரு கட்டு மட்டும் நிமிர்ந்து நிற்குதா. அவர் சுற்றி இருக்க கட்டெல்லாம் அப்படியே தலை குஞ்ச மாதிரி நிற்குது. இந்த அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்து தரிசனம் பார்க்குறாரு, கனவு பார்க்குறாரு. அது அவங்க அப்பாட்ட சொன்னார் பாரு. சொன்ன உடனே எல்லாரும், அப்போ நீ மட்டும் நிமிர்ந்து இருப்ப, உன்னெல்லாம் நாங்கள்லாம் வணங்கணுமா? அப்படி அந்த காலத்தில் தரிசனத்து மூலமாக கனவு மூலமாக செய்ய போகிற காரியத்தை கர்த்தர் என்ன பண்ணுவார்? வெளிப்படுத்துவார். அப்போது இவனுக்கு கனவு வருது. இது மாதிரி கனவு வந்தோடனே இவன் தான் யோசேப்பு, இவங்கெல்லாம் கூட பிறந்தவங்க, இவங்கெல்லாம் தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி ஒரு கனவு காண்றாங்க. ஆனால் அது நிறைவேறலை. இப்போ இவன் சாதா ஒரு ஆடு தான் மேய்க்கிறான், இல்லை அவங்க வீட்டில் கடைசி புள்ள. இப்படியே கொஞ்ச நாள் போச்சா. கொஞ்ச நாள் போனவொடனே அப்போ திருப்பி ஒரு கனவு வருது. சூரியன் சந்திரன் எல்லாம் 11 நட்சத்திரங்களும் இவனை வணங்குற மாதிரி கனவு வருது. முதல்ல கனவுனா வந்தது அரிக்கட்டெல்லாம் அவனை அப்படியே வணங்குற மாதிரி வந்துச்சு. ரெண்டாவது கனவுனா நட்சத்திரங்கள் 11 நட்சத்திரங்கள்லாம் என்ன வருது? அவனை அப்படியே வணங்கி நிற்கிற மாதிரி வருதா, சூரிய சந்திரன்லாம் வணங்குற மாதிரி. இதெல்லாம் பார்த்தோன்னே அவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பொறாமை ஆயிடுச்சு. பொறாமை ஆகிட்டோடனே எல்லாம் பேசுகிறாங்க, டே இவனாட அவன் சொப்பனக்காரன், அவனுக்கு பேர் வச்சுட்டாங்கன்னா பேர் யோசிப்புக்குன்னா பேர் வச்சுட்டாங்க, சொப்பனக்காரன் வச்சுட்டாங்க. டே இவன் ரொம்ப தொல்லையாக இருக்கான் நமக்கு, அப்பா இவன் மேலே ரொம்ப ஆசையாகிறாரு,
இவன் கனவெல்லாம் காண்றான், இவனை போய் நம்ம போய் வணங்கணுமா, இவன் நம்மளோட சின்ன பையனாச்சே, இவனை போய் நம்ம வணங்க வேண்டியதெல்லாம் வருமா, இவன் ரொம்ப இது பண்ணுறானா, இவனை ஏதாவது பண்ணுண்டா சொல்லி எல்லாம் பிளான் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க? பிளான் பண்ணி ஒரு நாள் அவங்க அப்பா யாக்கோபு இல்லை, அவங்க அப்பா பேர் என்னது? யாக்கோபு. இவங்க அப்பா சொன்னாராம், டே அண்ணனுங்கெல்லாம் வேலை ஆடு மேட்டி ரொம்ப தூரம் போயிட்டாங்க, அவங்க வீட்டுக்காக வரல, அவங்க என்ன ஆச்சுன்னு தெரில, இவங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துகிட்டு போய் அண்ணனுங்களாம் சாப்பாடு கொடுத்துட்டு வா. அப்படி இங்கே ஆடு மேய்ச்சின்னு போனால் யாராவது சாப்பாடு எடுத்துன்னு போவீங்க தானே, அப்படி தானே? அது மாதிரி இந்த குட்டி பையன் அவங்க அண்ணனுங்களுக்கு சாப்பாடெல்லாம் எடுத்துன்னு போகிறான். எடுத்துன்னு போடும்போது இவங்க தூரத்துலேருந்து பார்த்துறாங்க, டே சொப்பனக்காரன் வரான்டா. யார் வரது? சொப்பனக்காரன் வரான்டா. டே இது நல்ல வாய்ப்புடா நமக்கு, இந்த காட்டில் யாருமே இல்லை, இவனை அடிச்சு காலி பண்ணிடலான்டா அப்படின்னு பேசுகிறானுங்க. யாரை அடிச்சு காலி பண்ணிடலான்றானுங்க? சொப்பனக்காரன் யாரு? அதான் யோசேப்பு. யாரு? இவங்களுக்கெல்லாம் என்ன வேணும்? தம்பி. பாத்தியா, இவங்க அண்ணனுங்க தம்பியை அடிச்சு காலி பண்ணிடலான்டா அப்படின்னு என்ன பண்ணுறானுங்க? பிளான் பண்ணி. ஏன் காலி பண்ணிடலான்றானுங்க? பொறாம வந்துச்சு. என்ன பொறாம? அப்பா நமக்கெல்லாம் செய்யாம யாருக்கு மட்டும் செய்கிறாரு? தம்பிக்கு மட்டும் செய்கிறாரு, யோசேப்புக்கு அடிச்சு காலி பண்ணிடலான்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்புறம் ஒருத்தர் சொல்கிறான், டே அந்த ரத்தப்பள்ளி நமக்கு வேணாண்டா, இங்கே ஒரு பெரிய பள்ளங்குதுரா, அந்த பள்ளத்தை தூக்கி போட்டுடலாம். தூக்கி போட்டானா கொஞ்ச நாள் அவன் ஆயிடுவான், செத்துருவான். ஆனால் நமக்கு ரத்தப்பள்ளிலாம் வேணாம், அவனை கொலைலாம் பண்ண வேணாம் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு பெரிய பள்ளம் இருந்தது பாரு, அந்த பள்ளத்தில் தூக்கின்னு போய் என்ன பண்ணுறாங்க, அவர் ட்ரெஸ் எல்லாம் கட்டிட்டாங்க. ட்ரெஸ்ஸை கட்டி கையில் வச்சுக்கினாலா? தெரியுதா? ட்ரெஸ்ஸை கட்டி கையில் வச்சுக்கினாலா? அந்த பழம் வரணும் அங்கே. இப்போ பள்ளத்தில் தூக்கி என்ன பண்ணுறாங்க, அவனை போட்டுடுறாங்க. பள்ளத்தில் தூக்கி போட்டவொடனே அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், அழுதுருப்பான்ல. உங்கள் அண்ணனுக்கு அந்த மாதிரி தூக்கி போட்டால் சும்மா இருப்பீங்களா? அழுவீங்களா? அழுவீங்க தானே. ஒரு பெரிய பள்ளத்தை தூக்கி போட்டால் அழ வருமா வராதா? அப்போது கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா வியாபாரிங்க வராங்க. யார் இவங்களாம்? வியாபாரி. ஒட்டகத்தில் என்ன பண்ணுறாங்க, வியாபாரம் பண்ணுறவங்க அந்த பக்கமாக வராங்க. உடனே இதில் அவங்க அண்ணனுங்களாம் சொன்னாங்களாம், டே இவனை பள்ளத்தில் தூக்கி போட்டு போனால் நம்மளுக்கு லாபமே இல்லைடா, அப்பா கிட்ட போயிட்டு நம்ம என்ன சொல்லுது, அதனால் இந்த வியாபாரிங்கிட்ட இவனை வித்துடலாம்டா அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? வியாபாரிகிட்ட வித்துடலாம் சொல்லிட்டு 20 வெள்ளி காசு. எத்தனை வெள்ளி காசு? 20 வெள்ளி காசு. அப்போல்லாம் வெள்ளி காசு தானே, வெள்ளி காசு தங்க காசு இல்லை. 20 வெள்ளி காசுக்கு என்ன பண்ணுறாங்க, இவனை குழியிலிருந்து தூக்கி வித்துட்டாங்க. இப்போ யார்கிட்ட வித்துட்டாங்க? இஸ்மவேலர்கள். இவங்க யார்? இவங்க வியாபாரிங்க, இஸ்மவேலர்கள் இல்லையா? இவங்க கிட்ட வித்துட்டாங்க. யோசேப்பை இப்போ வித்துட்டாங்க. இப்போ யோசேப்பை எங்கே போயிட்டான்? இந்த வியாபாரிங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ அப்பாட்ட போய் என்ன சொல்லுவாங்க? அப்பாட்ட போய் என்ன சொல்லுவாங்க? அப்பாட்ட போயிட்டு என்ன சொல்லுவாங்க? அப்பாட்ட போய் சொல்கிறாங்க அண்ணனுங்கெல்லாம், பப்பா தம்பி ஆடு மேய்ச்சின்னு இருந்தானா, அப்போ கொடிய மிருகம் வந்து அவனை அடித்து அவனை என்ன பண்ணிடுச்சு, காலி பண்ணிடுச்சு. நான் போகிறதுக்குள்ளே அவனை காணோம், அவனை சிங்கம் அடிச்சு தூக்கின்னு போயிடுச்சு, ட்ரெஸ்ஸு மட்டும் தான் இருந்தது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்து அப்பாட்ட என்ன பண்ணுறாங்க, கொடுத்துட்றாங்க. ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்து அப்பாட்ட கொடுத்துட்றாங்க. பார்த்தியா, அப்பாட்ட கொடுக்குறாங்களா? அவங்க அப்பா அழுகுறாரு. ட்ரெஸ்ஸை வாங்கி வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாரு, ஏமாற்றிட்டானுங்க. டே அப்பாட்ட வந்து சொல்லிட்டாங்க, உங்கள் பிள்ளைய வந்து தம்பியை வந்து சிங்கம் அடிச்சிச்சு பாருங்க ட்ரெஸ்ஸுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இவர் யோசேப்பு என்ன பண்ணாங்க, கொண்டு போய் எகிப்து நாட்டில் அடிமையாக வித்துடுறாங்க. அடிமையாக என்ன பண்ணிட்டாங்க, வித்து பாருங்க, கழுத்துலலாம் செயின் போட்டிருக்குதா. இவத்த போத்திபாருடைய அரண்மனைக்கு ஒரு அதிகாரி இவர் வீட்டில் என்ன பண்ணிடுறாங்க, இவரை வித்துடுறாங்க. வித்தவொடனே இவர் அந்த வீட்டில் என்ன பண்ணுறாரு, வேலை செய்கிறாரு. அந்த வீட்டில் என்ன பண்ணுறாரு, வேலை செய்கிறாரு. பார்த்தியா, அந்த வீட்டில் வேலை செய்கிறாரா? இந்த வீட்டில் போத்திபார் வீட்டில் யோசேப்பு வேலை செய்கிறாரு. யோசேப்பு வேலை செஞ்சுனே இருக்கும்போது அவருக்கு நல்ல உயர்வெல்லாம் வந்தது. அப்போ சில அவங்க மனைவி என்ன பண்ணுறாங்க, தப்பான காரியத்தெல்லாம் செய்ய சொல்கிறாங்க. அது செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாரு, ஓடி போகிறாரு. என்ன பண்ணுறாரு, ஓடி போயிட்டானே அவன் மேலே பொய் குற்றம் சாட்டி அவங்க வீட்டுக்கார் வந்துட்டாரா. வீட்டுக்கார் வந்தவொடனே அவங்க வீட்டுக்கார்ட்ட சொல்கிறாங்க, இவன் தப்பு பண்ணுறான் என்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அவனை ஜெயிலில் போட்டாங்க. எங்கே போட்டாங்க, திருப்பியும் ஜெயிலில் போட்டாங்க. எந்த தப்பும் பண்ணல, இவன் ஜெயிலில் தூக்கி என்ன பண்ணிட்டாங்க, போட்டாங்க. ஜெயிலில் போட்டவொடனே அப்போ பாருங்கள், ஜெயிலில் போட்டவொடனே இவனுக்கு ஒரு 2 பேர் இருக்கணும் ஜெயிலில் இருக்கிறாங்க. இந்த 2 பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு ராஜாவுக்கு அங்கே போத்திபார் அரண்மனையில் திராட்சை ரசம் கொடுக்குறவர், அப்புறமா சாப்பாடு காரியங்களாம் ஒழுங்கு பண்ணுறவர் 2 பேர் இருக்கிறாங்களா. இவங்க 2 பேர் அரண்மனைகள். இவங்க 2 பேரும் கனவு காண்றாங்க. இவனும் சொப்பனம் பார்ப்பான்ல, அது மாதிரி இவங்க 2 பேரும் கனவு காண்றாங்க. இந்த கனவை பார்த்துட்டு பயந்துட்டு அதை வந்து யோசேப்பிட்ட சொன்ன உடனே யோசேப்பு அந்த கனவு கூடிய அர்த்தத்தெல்லாம் சொல்கிறான்.
இது மாதிரி எல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்ன உடனே அது சொன்ன உடனே கொஞ்ச நாளிலே அந்த கனவு பழிச்சிச்சு. அந்த ஜெயிலில் இருந்தாங்களா 2 பேர், அவங்க விடுதலை ஆகிட்டாங்க. விடுதலை ஆகி ராஜா கிட்ட போயிட்டு அவங்க என்ன பண்ண மறுபடியும் வேலைக்கு போயிட்டாங்க. ராஜா கிட்ட போய் என்ன பண்ணிட்டாங்க, மறுபடியும் இதை தான் அவன் கனவுல வந்தது சொல்லிட்டான். ராஜா கிட்ட மறுபடியும் வேலைக்கு போயிட்டாங்க. நீங்கள் அப்போ இவங்க சொல்கிறாங்க, அந்த யோசேப்பு சொல்கிறாரு, நீங்கள் ராஜா கிட்ட வேலைக்கு போயிடுவீங்க, போயிட்டீங்கன்னா என்னை பற்றி ராஜா கிட்ட என்ன பண்ணுங்க, பார்வோன்கிட்ட சொல்லுங்க, நான் விடுதலை ஆகி வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி சரின்னு சொல்லிட்டு போனாங்க பாரு. போனவங்க விடுதலை ஆன உடனே மறந்துட்டாங்க. இன்னைக்கு நம்ம கூட மற்றவங்க செஞ்ச நன்மையெல்லாம் என்ன பண்ணுவோம், மறந்துடுவோம் தானே. அந்த மாதிரி இவங்க மறந்துட்டாங்க. மறந்துட்டு 2 பேரும் மறந்துட்டாங்க. அப்போது ஒரு நாள் ராஜாவுக்கு ஒரு கனவு வருது. ராஜாவுக்கு என்ன வருது, ஒரு கனவு வருது. ராஜாவுக்கு கனவு வருது. இந்த கனவுக்கு அர்த்தம் சொல்ல யாருமே இல்லை. கனவுக்கு அர்த்தம் சொல்ல யாருமே இல்லை. அப்போ பாருங்களேன், அப்போ தான் இந்த ஜூஸில் பானபாத்திரக்காரங்க பார்த்தியா, இவன் தான் ஜூஸ்லாம் கொடுப்பான் ராஜாவுக்கு. இல்லை, இவனுக்கு ஞாபகம் வந்து, ஐயோ நம்ம ஜெயிலில் இருக்கும்போது ஒருத்தர் இருந்தானே யோசேப்பு, நம்ம கூட கனவு கண்டுமே, அதை கரெக்டாக சொல்லிட்டான், நமக்கு விடுதலை ஆகிட்டோம், நம்ம மறுபடியும் ராஜா கிட்டே வந்துட்டோம். அது மாதிரி இப்போ ராஜா கனவு கண்டிருக்கிறாரு, அவன் தான் கரெக்டாக அர்த்தம் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போய் சொல்கிறான். சொன்ன உடனே ராஜா என்ன பண்ணுறாரு, யோசேப்பை கூப்பிட்றாரு. யோசேப்பை கூப்பிட்டு, எப்பா இது மாதிரி கனவு கண்ட என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்ன உடனே யோசேப்பு எல்லாத்தையும் அர்த்தத்தெல்லாம் சொன்னார். சொன்ன உடனே அப்போ ராஜா சொல்கிறாரு, அப்படின்னா இதெல்லாம் நிர்வகிப்பதற்கு ஆள் இல்லை, நீ தான் அதுக்கெல்லாம் சரியான ஆள், நீ தான் அதுக்கு அதிகாரியாக இருக்கணும் சொல்லி யோசேப்பை அங்கே உயர்த்திட்டாரு. அந்த நாட்டுக்கு, எகிப்து நாட்டுக்கு அவன் பார்வோனா அதிகாரியாக என்ன பண்ணிட்டான். யார் மாறுந்து, யோசேப்பு. யோசேப்பு எப்படி வரனான் வீட்டுக்கு, யார் அவன், கடைசி புள்ள. என்ன செஞ்சுட்டான், ஆடு மேய்ச்சிருந்தான் இல்லை. அப்புறம் அவனை தூக்கி எங்கே போட்டாங்க, குழியில் போட்டாங்க, அடித்து போட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா அவனை வந்து அடிமையாக என்ன பண்ணிட்டாங்க, வித்துட்டாங்க. ஆனால் ஆண்டவருக்கு அவன் உண்மையாக இருந்ததுனால கர்த்தர் அவனை என்ன பண்ணிட்டாரு, உயர்த்திட்டாரு. என்ன அவன் மாற்றிட்டாரு, எகிப்து நாட்டில் ஒரு பெரிய அதிகாரியாக என்ன பண்ணிட்டான், மாறிட்டு. இப்போ பாருங்க, அவனுக்கு கீழே எல்லாம் வேலை செய்கிறாங்களா, எல்லாம் வேலை செய்கிறாங்க. இப்போ இவன் ராஜா மாதிரி. இப்போ அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க அண்ணனுங்கள்லாம் வந்து அவங்க இருந்த ஊரில் வந்து சாப்பாடெல்லாம் இல்லையா, விவசாயம்லாம் இல்லை, எல்லாம் காஞ்சி போச்சு. சாப்பாடு தேடிக்கின்னு எங்கே வராங்க, எகிப்துக்கு வராங்க. எகிப்துக்கு வந்தா யார் இருக்கிறதுங்க, யோசேப்பு. யாரு வந்திருக்கிறவங்களுக்கு, யோசேப்புக்கு இவங்களெல்லாம் அடையாளம் தெரிஞ்சிச்சு. வந்துக்கிறவங்களாம் யாரு, நம்ம அண்ணனுங்கடா அப்படியே கண்டுபிடிச்சிட்டான். ஆனால் இவங்களுக்கு தெரில யாருன்னு, இங்கே இருக்கிற யாருன்னு தெரில. யோசேப்பு நம்ம தம்பின்னு தெரில. இவங்க ஏதோ பார்வோன் பொழுது, இவங்க எகிப்தி ஆளு அப்படின்னு நினச்சின்னு இருந்தாங்க. பாருங்க, கர்த்தர் அவங்கள எல்லா விதத்திலும் உதவி செஞ்சு அவங்கள காப்பாற்றி அவங்களுக்கு பதவி உயர்வெல்லாம் கர்த்தர் கொடுத்தாரு. யோசேப்புக்கு பதவி உயர்வெல்லாம் கொடுத்து அவனை ஒரு ராஜாவா அங்கே மாற்றினாரு. அப்புறம் அவங்க அப்பாவை சந்திக்கிறாங்க. அப்போது அதான் இன்னைக்கு என்ன தலைப்புனா, என்ன தலைப்பு, தேவனை நேசிப்பதில் இவ்வளோ பிரச்சனைகள், நெருக்கங்கள், கஷ்டம்லாம் வந்தது. ஆனால் யோசேப்பு தேவனை நேசித்ததுனால அவனுக்கு உயர்வு மேலே உயர்வு வந்து நேர்ந்தது. நம்ம கூட ஏசாப்பாவை நேசிச்சா நமக்கும் உயர்வு மேலே உயர்வு வரும். வருமா வராதா, வருமா? சரி, ஓகே. இன்னைக்கு நம்ம வகுப்பு போகலாமா? பிள்ளைங்களா, நாளைக்கு நாளையிலேருந்து கிளாஸு வசனம் சொல்லுவேன் இல்லை நான், சொல்றீங்களா? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. மத்தேயு 22:37. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. மத்தேயு 22:37. மறுபடியும் ஒரு முறை சொல்லிட்டா, உன் தேவனாய கர்த்தரிடத்து உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு முழு மனதோடு அன்பு கூர்வாயாக. மத்தேயு 22:37. யார் சொல்லுவா, யாரா சொல்லுவீங்களா? ஓடியா பார்க்கலாம். நல்லா தப்பு இல்லாமல் சொல்லணும், அவங்க மட்டும் வரணும். எல்லாரும் ஓடி வரக்கூடாது, தப்பு இல்லாமல் சொல்கிறவங்க மட்டும் வாங்க பார்க்கலாம். சொல்லுங்க.
கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பாயிருங்கள். அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22:37. தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. மத்தேயு 22:37. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுவாயாக. மத்தேயு 22:37. தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. மத்தேயு 22:37. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. மத்தேயு 22:37. கதை பார்க்க போறோம். கதை அதான் பாஸ்டர் சொன்னார்ல, அந்த கதை தான். சரியா? யோசேப்பை பத்தியும் அது மாத்திரம் இல்ல, சிம்சோனை பத்தியும் பார்க்க போறோம். சிம்சோனை ஆண்டவர் அவங்க அப்பா அம்மாவுக்கு குழந்தை இல்லாம இருக்கும் போதே அவரை ஆண்டவர் தேவதூதர் தரிசனமாக்கி உங்களுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைய நஸ்ரேயனா நீங்க வளங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவுக்கு தேவதூதன் சொன்னாராம். அதே போல அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்ததான். அந்த குழந்தை சிம்சோனுன்னு பேர் வச்சாங்களாம். அந்த குழந்தை பெருசா வாழ்ந்தது. அவனுக்கு கல்யாணம்லாம் பண்ணக்கூடாது, அவனை வச்சுதான் பெலிஸ்தர்கிட்ட இருந்து இஸ்ரவேலரை மீட்கணும்னு ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருந்தாரு. ஆனா சிம்சோன் என்ன பண்ணாரு? அவரு ஒரு பொண்ணை பார்த்துட்டு, இந்த பொண்ணு தான் எனக்கு வேணும், நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்றாரு. அதுவும் பெலிஸ்தரோட பெண்ணை, விரோதிகளோட பெண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதே போல் அவங்க அப்பா அம்மாவும் வேணான்னு சொல்கிறாங்க. நான் கேட்க மாட்டேன், எனக்கு இந்த பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறமா அவங்களுக்குள்ள சண்டை திரும்ப அவர் மறுபடியும் அந்த பெலிஸ்தரும் கூட சண்டை போடுறாங்க. அவரை பிடிக்கணும்னு எவ்வளோ முயற்சி பண்ணுறாங்க. அவருக்கு ஆண்டவர் நல்ல பலத்தெல்லாம் கொடுத்து வச்சிருந்தாரு, அவங்க கிட்ட யுத்தம் பண்ணி அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்கணும்னு. ஆனால் அவர் என்ன பண்ணார்? தன்னோட பலத்தெல்லாம் வீணாக்கி ஒரு விபச்சார ஸ்திரீன் இடத்துல போனதுனால அவரை ஜெயிலில் புச்சின்னு போய் போட்டாங்க. அது மாத்திரம் இல்லை, அவருடைய கண்ணையும் தோண்டிட்டாங்க. கடைசியில் ஆண்டவர்கிட்ட அவர் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே நான் மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அவங்க பெலிஸ்தருங்க எல்லாரும் கூடியிருந்தப்போ அவர் ஜெபம் பண்ணுறாரு. அந்த பில்டிங்கே இடிஞ்சு விழுந்து அவரும் அது கூடவே இறந்து போயிடுறாரு. இப்போ அதுக்கு தான் இப்போ நம்ம ஒரு அக்கா, யாராவது எஸ்தர் அக்கா வாங்க. முதல்ல இந்த குட்டி குட்டி பாலெல்லாம் உள்ள போடுங்க. இந்த குட்டி குட்டி பால்லாம் சிம்சோனுடைய சின்ன சின்ன ஆசைகள். ஆண்டவர் பெரிய ஒரு திட்டத்தை வச்சு தான் அவரை தெரிந்தெடுக்கிறாரு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய ஆசைகளை அவரோட இருதயத்தில் இது பண்ணிக்கிறாரு. இதை முதல்ல போடுறான், அவரோட குட்டி குட்டி ஆசைலாம். இந்த டப்பா தான் சிம்சோனுடைய இருதயம்னு வச்சுக்குவோம். சரியா? அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ஆசைகள், கொஞ்சம் பெரிய ஆசை. அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம போடுறோம். இதெல்லாம் அதில் போடுங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய ஆசை. இதுதான் ஆண்டவர் பெலிஸ்தரை இடத்துல இருந்து இஸ்ரவேலரை மீட்கணுன்றதுக்காக தேவன் பேர்ல வச்சிருந்த ஒரு பெரிய திட்டம். இதெல்லாம் அவருடைய சின்ன சின்ன ஆசைகள். இது பெரிய திட்டம். ஆண்டவர் இந்த திட்டத்தை அவர் மூலமா நிறைவேற்றணும்னு பார்க்குறாரு. ஆனால் இந்த திட்டம் அவருக்குள்ள போக மாட்டேங்குது. ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய ஆசைகளுக்கு இடம் கொடுத்து பாவத்தில் அவர் போயிடுறதுனால அவருடைய இருதயத்தில் ஆண்டவருடைய திட்டம் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொருத்தரை நம்ம இன்னைக்கு கேட்டது போல இன்னொருத்தரை நாம பார்க்குறோம். அது யோசேப்பு. யோசேப்புக்கு தவறு செய்யறதுக்கு, தப்பு பண்ணுறதுக்கு நிறைய காரியம் அவருக்குள்ள வந்தது. ஆனால் அவர் என்ன பண்ணாரு? பாவத்துக்கு விலகி ஓடினாரு. விலகி ஓடினதுனால தான் அவர்
அடிமையாய் ஒரு இடத்துல அவங்க அண்ணனுங்களாம் என்ன பண்ணாங்க, இன்னைக்கு நம்ம பாட்டு பாடுறது போல யோசேப்பு என்ன பண்ணாங்க, அவங்க அண்ணனுங்கெல்லாம் குழிக்குள்ளே போட்டாங்க. அதுக்கப்புறமா அவரை எடுத்து விற்றுட்டாங்க. அடிமையாக போன இடத்துல அவர் என்ன பண்ணார், ஜெயிலெலாம் போட்டாங்க. தப்பே பண்ணாமல் அவர் என்ன பண்ணாங்களாம், ஜெயிலில் போட்டாங்க. அப்போ கூட அவர் என்ன பண்ணார், பாவமே செய்யவே இல்லை. ஆண்டவருடைய திட்டத்துக்கு அவர் முதல்ல இடம் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நாம் பார்க்குறோம். இதுதான் ஆண்டவருடைய திட்டம். ஆண்டவருடைய திட்டத்துக்கு அவர் இடம் கொடுத்ததுனால அவருடைய திட்டம் முதல்ல போயிடுச்சு. அதுக்கப்புறம் அவர் ஆண்டவர் செய்கிற எல்லா காரியத்துக்கும் கீழ்ப்பணிந்ததுனால ஒவ்வொரு உயர்வாக அவருக்கு வந்தது. அவருடைய ஆசை எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா ஆண்டவருடைய திட்டத்துக்கு முதலிடத்தை கொடுத்துட்டு அவரோட ஆசைகள் எல்லாம் இதை போடுங்க அடுத்தது. அதுக்கப்புறம் அவருடைய ஆசைகளுக்கு அவர் இது பண்ணார். அவங்க தேசத்தையும் காப்பாற்றினாரு, அவங்க பெற்றவங்க எல்லாரையும் அவர் இது பண்ணார். அவருடைய ஆசையும் நிறைவேறிச்சு. இப்போ எல்லாமே போயிட்டு அவருடைய ஆசையும் நிறைவேறிச்சு. அதுக்கு நாம் என்ன பண்ணோமா, முதல்ல கர்த்தருடைய திட்டத்துக்கு நாம் முதலிடத்தை கொடுக்கும்போது அவருடைய திட்டமும் நம்ம மூலமாக நிறைவேறுமா. அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய ஆசைகளும் நிறைவேறும். யோசேப்பு என்ன பண்ணாரு, தன்னுடைய குடும்பத்தையும் போஷிக்கணும், இந்த தேசத்துக்கும் நன்மை செய்யணும், குடும்பத்தையும் காப்பாற்றணும். அவங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் கூட என்ன பண்ணாராம், அவங்க இஸ்ரவேல் ஜனங்க எல்லாரையும் அவர் என்ன பண்ணாரு, காப்பாத்தினாரு. கோசேன் அப்படின்ற ஒரு நாட்டில் அவங்கள கொண்டு போய் வச்சு அந்த இடத்துல அவங்க நிறைய, அதாவது குத்தகைக்கு எடுத்து அந்த இடங்களே அவங்களுக்கு சொந்தமாக ஆகும்படி ஆண்டவர் உதவி செஞ்சார். அதாவது எகிப்து நாட்டில் இந்த இஸ்ரவேல் ஜனங்க பெருகிக்கிட்டே போனாங்களாம். எவ்வளவா எகிப்தியர் அவங்கள ஒடுக்கணும்னு நினச்சாலும் அவங்கள ஒடுக்கவே முடியல. இதெல்லாம் யாருனால, யோசேப்புனால தானே இதெல்லாம் நடந்தது. அதாவது 70 பேர் தான் அந்த இடத்துக்கு போனாங்க. ஆனால் திரும்பி வரும்போது புருஷர்கள் மாத்திரம் 6000 பேர் அப்படின்னு சொல்லிட்டு நாம் வாசிக்கிறோம். அப்போது அவ்வளோ பேர் பெருகிறதுக்கு முதல் காரணம் யார், யோசேப்பு தேவனுடைய திட்டத்துக்கு முதலிடத்தை கொடுத்ததுனால அவருடைய ஆசைகளும் அவருடைய எண்ணங்களும் அவருடைய குடும்பங்களும் அவருடைய பிள்ளைகளும் அவருடைய வம்சமே ஆசீர்வதிக்கப்பட்டது. அதுபோல் நாமும் தேவனுக்கு முதலிடத்தை கொடுக்கும்போது கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். நம்முடைய ஆசைகளையும் நம்ம வேதத்தில் வாசிக்கிறது போல் அவர் உனது மன விருப்பத்தின்படி தந்தருளி உடைய ஆலோசனைகளெல்லாம் நிறைவேற்றுவாராக என்ற வேத வசனம் நிறைவேறணும். நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும்னா முதல்ல ஆண்டவருக்கு, நம்ம கூட ஒரு வசனத்தை கேட்டோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது அந்த எல்லோ கலர் பலூன் தேவனுடைய திட்டம், அதை நாம் முதலாவது தேடும்போது, அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும்போது இவைகள் எல்லாம் நமக்கு கொடுக்கப்படும், எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி தான் இந்த செய்முறையின் மூலமாக நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். நாம் உறுதிமொழிலாம் எடுத்துமே, ஞாபகம் இருக்கா? சரி, நாளைக்கு உறுதிமொழிலாம் எடுக்கலாம், சரியா? நாளைக்கு இன்னும் நிறைய பிள்ளைங்கள நீங்கள் கூட்டின்னு வரணும். யாரெல்லாம் எத்தனை பேரை கூட்டின்னு வருவீங்க? 5 பேர், 8 பேர், 10 பேர், யார்? 100 பேர் கூட்டின்னு வருவானா ஒரு ஆள். அவனுக்கு எல்லாரும் கை தட்டுங்க. அவனால் முடியுதோ முடியலையோ சொல்கிறான்ல. சரி, இது போல் கூட்டின்னு வருவீங்களா? நாளைக்கு உறுதிமொழிலாம் நம்ம எடுக்கலாம், சரியா? கர்த்தர் தாமே உங்களை ஆவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு கதை சொன்னேன்ல, மிஷினரி கதை. அந்த மிஷினரி பேர் என்னது? மடுகு இல்லை? அந்த மிஷினரி பேர் என்னது? மடுகு பற்றி சொன்னோமா? ஓகே, இன்னைக்கு சாரி மிஷினரி பேர் என்னது? சார் சரி, அப்போ அந்த மிஷினரி சந்தித்தவன் பேர் தானே அது மடுகு, இல்லையா? அவன் எந்த நாட்டை சார்ந்தவன்? நைஜீரியா, இல்லையா? மேப்பில் பார்த்தோம்ல, நைஜீரியா, ஓகேவா? இதான் மடுகு இல்லை? அது சுருக்கமாக நேற்று சொன்னதை லைட்டாக சொல்லிட்டா? எத்தனை பேர் ஞாபகம் இருக்கா?
சரி லைட்டா, நேற்று வராதவங்க எத்தனை பேர் கை தூக்கு பார்க்கலாம்? கொஞ்சம் பேர் வரல. சும்மா லைட்டா அப்படி சொல்லிட்டு மீதி கதைக்கு போகலாம். இந்த மடுகு இவன் தான். இவனுக்கு என்ன பிரச்சனை? காலில் அடிபட்டுச்சு. காலில் அடிபட்டு அவனுக்கு சரியாகல. அதனால் நொண்டி நொண்டி என்ன பண்ணுறான், குச்சி வச்சுக்கின்னு நடந்து போகிறான். அந்த அந்த மணலில் நடக்க 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 அவனுக்கு புண்ணுனாயிடுச்சு, அதிகமாக ஆயிட்டு ரத்தம்லாம் வந்துச்சு. அவங்க அம்மா சொன்னாங்க, ஒரு மூலிகை மருந்து சொன்னாங்கல்ல, அந்த மருந்தெல்லாம் எடுத்து போட்டு பார்த்தான். அப்பவும் சரியாகல. அப்போ தான் ஒருத்தர் ஞாபகம் வந்தது. யார் ஞாபகம் வந்தது? இல்லை மிஷினரி சொன்னீங்களே, சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே அங்கே அந்த மிஷினரி ஞாபகம் வந்து அங்கே போனால் மருந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மருந்து வாங்கிறதுக்காக என்ன பண்ணா போனா இவங்க என்ன பண்ணாங்க, அந்த கட்டு போட்டு என்ன பண்ணாங்க, அவனை பராமரிச்சாங்கல்ல, மாவு கட்டுலாம் போட்டு. டே இங்கேயே இருக்கிறியா அப்படின்னு கேட்டாங்க. அவன் இருக்கிறேன்னு சொன்னான். அப்புறமா அவங்க அப்பாக்கெல்லாம் ஆள் விட்டு அனுப்பி அவன் மருந்தெல்லாம் போட்டு, ஏசப்பா அவனை நேசிக்கிறாருப்பா, அதெல்லாம் அவனை சொல்லி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது, அந்த மிஷினரி சந்திக்கிறான். மிஷினரி சந்திக்கும் போது ஓகே, இப்போ மிஷினரி சந்திக்கும் போது மிஷினரி ஏற்கனவே அவங்க கிராமத்துக்கு வந்து கதை சொன்னாரு. எந்த கதை சொன்னாரு? இது பேர் என்ன தெரியுமா? வார்த்தை இல்லாத புத்தகம். இது பேர் என்னது? இந்த புத்தகத்து பேர் என்னது? வார்த்தை இல்லாத. ரொம்ப ஆவலாந்தான். அப்போ அவர் என்ன பண்ணாரு, அந்த கதையை சொன்னாருல்ல. கதை என்ன சொன்னாரு, இது வச்சு சொன்னாரு, இந்த புக்கை வச்சு, இது எதுக்கு அடையாளம்? பரலோகம் போனோம். அப்போ பரலோகத்துக்கு போகணும்னா எல்லாரையும் பரலோகத்துக்கு போகணும் தான் ஆண்டவர் விரும்புறாரு. ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணும், ஆண்டவர் நம்ம எல்லாம் நேசிக்கிறாரு. அப்போ அந்த பரலோகம் போகணும்னா, இந்த பரலோகத்துக்கு போகணும்னா நம்முடைய வாழ்க்கை இருக்கிற இருள், பாவம், இதெல்லாம் பாவம் குறிக்குதுல்ல. இந்த பாவம்லாம் நம்ம விட்டு நம்ம என்ன பண்ணோம், அறிக்கை செஞ்சு ஏசப்பா பிள்ளையா மாறணும். இந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்கு தான் ஏசப்பா சிலுவையில ரத்தத்தை என்ன பண்ணாரு, செஞ்சு மறிச்சு நம்ம என்ன பண்ணாரு, நம்ம இருதயத்தை சுத்தமாக்கினாரு. நம்ம இருதயம் என்ன ஆயிடுச்சு, வெள்ளையா மாறிச்சு. நம்ம பாவத்தெல்லாம் மன்னிக்கப்பட்டு ஏசப்பா அதுக்கு தான் அந்த உலகத்துக்கு வந்து சிலுவையில மறிச்சு ரத்தம் சிந்தினாரு. நம்ம அறிக்கை செஞ்சா, ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டா, உன் இருதயம் கூட எப்படி மாறிடும்? இருதயம் எப்படி மாறிடும்? வெள்ளையாமா. பாவம்லாம் அறிக்கை செஞ்சோம். பாவம் இருந்தால் நம்ம இருதயம் எப்படி இருக்கும்? கருப்பா இருக்கும். பாவம் இருந்ததுன்னா இருதயம் எப்படி இருக்கும்? அப்போ வெள்ளையா இருதயம் மாறிச்சுன்னா நம்ம எங்க போயிடலாம்? பரலோக ராஜ்யத்துக்கு ஏசப்பா இருக்கிற இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு அவர் வந்து இந்த கதையில அவர் சொல்லி முடிச்சார். சொல்லி முடிச்சோன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்போ ஒரு நாள் என்ன பண்ணா, இதை கேட்டு நீங்க கூட ஏசப்பா கிட்ட பேசலாம், ஏசப்பா ஒரு ஃப்ரெண்டு மாதிரி, நீ கூப்பிட்டா வருவாரு, ஏசப்பா கிட்ட சொன்னா உன் பாவத்தெல்லாம் மன்னிச்சிடுவாரு, அவர் மன்னிச்சுட்டானா உன் இதயம் சுத்தமாயிடும், தப்புலாம் செய்யலைன்னா நீ ஏசப்பா, நீ வந்து ஏசப்பா கூட நமக்கு ஒரு, இது ஒரு உலகம் இல்லை, இது ஒரு உலகம் இல்லை, இதே போல ஒரு உலகம் எங்க இருக்குது? பரலோகம் இருக்குது. அங்கே இந்த பரலோகம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அங்கே போகலாம் சொல்லி அவர் மிஷினரி சொல்லி கொடுத்தோன்னு ரொம்ப ஆசை. நைட்டெல்லாம் போய் உட்காந்துன்னு யோசனை பண்ணுறான். ஐயோ நம்ம பாவத்தெல்லாம் மன்னிச்சணும், நம்ம பரலோகம் போகணும், நம்ம இதயத்துலலாம் பாவம்லாம் இருக்குது, பொய் இருக்குது, திருட்டு இருக்குது, ஏமாத்து இருக்குது, நம்ம நிறைய பேரை ஏமாத்துறோம், கீழ்ப்படியில் நம்ம வந்து இப்படிலாம் இருந்தால் நம்ம பரலோகம் போக முடியாது, நம்ம இதயம் என்னவா மாறணும், வெள்ளையா மாறணுமே அப்படின்னு நினச்சி அப்படி இருக்கிறான். அப்போது அந்த மிஷினரி வீட்டில் இவனுக்கும் தனியாக ரூம் கொடுத்தாங்க படுத்துக்கிறதுக்கு. அங்கே போய் என்ன பண்ணா, படுத்துட்டு இருக்கும்போது அவர் மிஷினரி சொன்னார்ல, நீ கூப்பிட்டானா ஏசப்பா வருவாருப்பா, ஒரு நண்பன் மாதிரி உங்கள்கிட்ட வந்து பேசுவார். அவன் போய் ஜெபம் பண்ணுறான். ஜெபம் பண்ணி அவர் பாவம் அறிக்கை பண்ணுறான். ஏசப்பா நான் பாவம் பண்ணிட்டேன், தப்பு பண்ணிட்டேன், நீ இதயத்தில் இருக்கிற பாவத்தெல்லாம் மன்னிச்சிடுங்க, நான் வந்து உன்னை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்கிறேன், நான் உங்களுடைய பிள்ளையா மாறுறேன், எனக்கு பரலோகத்தில் எனக்கு இடம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறான். முட்டி போட்டு ஜெபம் பண்ணவனே என்ன ஆயிடுச்சு, ஜெபம் பண்ணிட்டான். ஜெபம் பண்ணி முடிச்சவனே இப்போ ஒரு நாள் என்ன பண்ணா, அவனுக்கு ரொம்ப ஆசை, இந்த புக்கு எப்படியாவது என்ன பண்ணோம் போய் தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். இந்த புக்கு என்ன பண்ணோம், இந்த வார்த்தை இல்லாத புக்கு, இது சும்மா சிம்பிளாக இருக்குதுல்ல, இது நல்லா அழகாக இருக்கும். இந்த ஒரு சின்ன புக்கு ரொம்ப அழகாக டெக்கரேஷன்லாம் பண்ணி ரொம்ப நேர்த்தியாக இருந்துதான். அந்த புக்கை போய் எப்படியாவது தொட்டு பார்க்கணும்னு ஆசைப்பட்டான். அப்போது இந்த வீட்டுக்கு, அவருடைய மிஷினரி வீட்டுக்கு என்ன பண்ணா போனான். மிஷினரி வீட்டுக்கு என்ன பண்ணா போகிறான். மிஷினரி ரூமில் போகிறான். ரூமில் போனால் டேபிள் மேலே இந்த புக்கு இருந்துச்சான். அவன் மெதுவாக அப்படியே நுனி காலில் என்ன பண்ணுவோம், நம்ம சத்தம் இல்லாமல் எப்படி போவோம் வீட்டுக்குள்ளே,
யார் நடப்பா? நடந்து காட்டு பார்க்கலாம். ஓடியா, யார் நடப்பா அது மாதிரி? இவன் தான் வரான். வாடா வாடா வாடா, நடுறா அங்கே நடுறா. எப்படா நடப்பா சத்தம் இல்லாமல்? நடா சத்தம் வேகமாக நடந்தா. அதான் மெதுவாக நடந்தனா சத்தம் இல்லாமல் என்ன பண்ணுவோம்? அம்மாவுக்கு இதெல்லாம் கை தட்டு பால அவனுக்கு. என்னப்பா இல்லை, நம்ம வீட்டுக்குள்ள அம்மா அப்பா பாத்திரக்கூடாதுன்னா நம்ம எப்படி போவோம்? எப்படி போவோம்? பூனை எப்படி போவோம் பார்த்துக்கிறியா? பூனை பார்த்துக்கிறீங்களா? அந்த மாதிரி என்ன பண்ணுறான், அப்படியே மெதுவாக போய் இந்த டேபிள் மேலே இருக்கிற அந்த புக்கை எடுத்து அப்படியே புரட்டி புரட்டி பார்க்குறான். பார்த்தா ஐயோ நம்ம பரலோகத்துக்கு போகணுமே, நம்ம பாவம்லாம் மன்னிக்கப்படணுமே, ஏசப்பா நமக்காக ரத்தம் சிந்தி நம்ம மன்னிச்சிருக்கிறாரு, இதயத்தெல்லாம் சுத்தம் பண்ணி நம்ம இதயம்லாம் சுத்தமாயிடுச்சு, நம்ம போனோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனே இருக்கிறான். திடீர்னு சத்தம் கேட்டுச்சு பாரு, அப்படியே பயந்துட்டான். என்ன ஆயிட்டான் அவனுக்கு? என்ன பயந்துட்டான் அவன்? தெரியாம தானே ஒருத்தர் ரூமுக்குள்ள அனுமதி இல்லாமல் போகலாமா? இவனே போய் ஓசியில் தானே தங்கியிருக்கிறான். அவன் ரூமில் போய் எடுத்த உடனே அவனுக்கு பயம் வந்துச்சு. உடனே அந்த மிஷினரி வந்து சரி சரிப்பா பயப்படாத பயப்படாத, உன் காலெலாம் நல்லா ஆயிடுச்சு, நீ ஊருக்கு போகலாம்ப்பா நாளைக்கு, நான் ஊருக்கு போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாராம். கேட்டதுக்கு அவனுக்கு மனசே வரலையா, ஊருக்கு போகிறதுக்குன்னா வரல, மனசே வரல. ஐயோ ஊருக்கு போய் நம்ம நாளைக்கெல்லாம் போகணுமா, நம்ம இந்த கதையெல்லாம் கேட்க முடியாது, நம்ம இப்படிப்பட்ட ஒரு நல்ல சந்தோஷமா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படியே தங்கினோடனே அவன் புரிஞ்சுக்கின்னு மிஷினரி என்ன பண்ணாராம், புரிஞ்சுக்கின்னு சரி சரிப்பா நீ கவலைப்படாத, நான் வந்து உனக்கு வந்து இந்த புக்கு கொடு சொல்லிட்டு வாங்கிக்கினாரான். வாங்கினோடனே ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சான். ஐயோ புக்கு வாங்கிக்கினாரு அப்படின்னு சொல்லி நினச்ச உடனே அவர் கொஞ்ச நேரம் புக்கை பார்த்துட்டு, சரி இந்த புக்கை உனக்கு நான் அன்பளிப்பாக கொடுக்குறேன், இதை நீ வச்சுக்கோ, நீ ஊருக்கு போய் இந்த கதையை நான் சொல்லி கொடுத்தேன்ல, இந்த கதை தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? இது என்னது? பரலோகம். இந்த பரலோகத்தை நம்ம போனோம்னா நாம் இதயத்தில் இருக்கிற பாவம் இருள் அழுக்கு அதெல்லாம் நான் இன்னும் கழுவப்படணும். எதில் கழுவப்படணும்? ஏசப்பாவுடைய பிள்ளையா மாறி அவர் ரத்தத்தினால என்ன பண்ணோம்? கழுவும் போது நம்ம இதயம் எப்படி மாறும்? வெள்ளையா மாறிச்சுன்னா நாம எங்க போலாம்? பரலோக ராஜ்யத்தை ஏசப்பா கூட என்ன பண்ணலாம்? இருக்கலாம். இந்த கதையை சொல்லணும்ப்பா, நீ எத்துக்குன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு பாரு. கொடுத்தோடனே இதை வாங்கிக்கின்னு ரொம்ப சந்தோஷமா ஜாலியா என்ன பண்றான்? டாட்டா சொல்லினே போறான். அவர் டாட்டா சொல்லி அனுப்புறாரு, மறையிற வரையும் டாட்டா சொல்லினுக்கிறான். போகும்போது எப்படி போனான்? கொம்பு ஊனிக்கினே போனான். இப்போ எப்படி போறான்? ரொம்ப ஜாலியா சந்தோஷமா போறான். போயிட்டு நான் எங்க ஊர்ல போயிட்டு நான் கதையெல்லாம் சொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு இப்போ நல்லா சுகமாயிட்டான். காலும் நல்லா ஆயிடுச்சு. அவன் பாவத்தோடு போனான்ல, அவன் பாவம்லாம் அறிக்கை செஞ்சான், பாவம்லாம் மன்னிக்கப்பட்டுச்சு, அவன் விருது என்னவாயிடுச்சு? இப்போ சுத்தமாயிடுச்சு. இப்போ சந்தோஷமா அந்த இந்த புத்தகத்தை வார்த்தை இல்லாத புத்தகத்தை எடுத்துக்கிட்டு நான் போய் எங்கள் ஊரில் போய் என் தம்பிங்களுக்கு எங்கள் அண்ணாக்கெல்லாம் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியாக எடுத்துகிட்டு போகிறான். போயிட்டு அவங்க அண்ணாக்கெல்லாம் அவன் சொன்னானா, அவங்க அண்ணங்கள்லாம் அந்த புக்கை பார்த்துட்டு என்ன சொன்னாங்க? கதை கேட்டாங்களா, இல்லை கதை போர் அடிச்சதுன்னு சொன்னாங்களா, இல்லை திட்டினாங்களா, இல்லை அவங்களும் இந்த புக்கை பார்த்து ஏசப்பாவை ஏற்றுக்கினாங்களா? நாளைக்கு பார்க்கலாம். ஓகேவா? சரியா? ஓகேவா? கதை நல்லா இருந்ததா? சரி, இப்போ நம்ம ஜாம் பண்ணி முடிக்கலாமா? படுத்துட்டானா? நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும்? 9 மணிக்கு. எத்தனை பேர் வருவீங்க? 9 மணிக்கெல்லாம் வந்துடணும். சரியா? அப்போதான் பாட்டு கதை டான்ஸ் எல்லாம் என்ன ஆகிடும்? இருக்கும், நல்லா கதை இருக்கும். 9 மணிக்கு ஆரம்பிச்சு 12 மணிக்கெல்லாம் நம்ம முடிச்சிடலாம். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸுங்களா இன்னைக்கு வராதவங்களாம் கூப்பிட்டு வரீங்களா? இன்னைக்கு யாரெல்லாம் வரலையா அவங்களெல்லாம் என்ன பண்ணிட்டு வரணும்? சீக்கிரமா எழுந்து குளிச்சுட்டு என்ன பண்ணணும்? வந்துடணும். ஓகேவா? உங்கள் செருப்புலாம் பத்திரமா போட்டுன்னு போயிடணும். புது செருப்புலாம் போட்டுன்னு வராதிங்க, பழைய போட்டுன்னு வாங்க. அப்புறம் இங்கே தான் தொலைஞ்சிடும். சரியா? பத்திரமா போட்டு வந்து இப்போ எல்லாரும் எங்கே போகணும்? இப்போ எல்லாம் ஃப்ரெண்டுக்கு போகிறதோ இல்லை கூட்டுரோடு போகிறதுக்கோ போகக்கூடாது. எல்லாம் எங்கே போயிடணும்? நேராக வீட்டுக்கு போகணும். சரியா? சரி, முட்டி போடுங்க பார்க்கலாம். ஜோம் இல்லாமல் எல்லாம் முட்டி போடு. எல்லாம் நேற்று யார் ஜோம் பண்ணா? சந்தியா. நகம் நீங்கள் ஜோம் பண்ணிட்டீங்களா? சரி, இப்போ கிளாரா வந்து பண்ணுமா? ஜூனியர் தானே நீ? இப்போ கிளாரா வந்து கிளாராக்கா ஜோம் பண்ணுவாங்க. எல்லாம் கண்ணை மூடி பார்க்கலாம். எல்லாம் ஜோம் பண்ணி நம்ம முடிச்சுட்டு உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்பாங்க, நீங்கள் வாங்கிட்டு போகலாம். ஸ்தோத்திரம் ஆவியானவரே, நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில கூட ஆண்டவரே ஏசப்பா
சிபிஎஸ் கூட ஆண்டவரே 2வது நாள் கூட ஆண்டவரே நடத்தும்படி உதவி செய்தீர்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா சுதர ஒவ்வொரு பிள்ளை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, அப்பா உமக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்கள் வாழ ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா இந்த 2வது நாள் கூட ஆசீர்வாதமாக ஆண்டவரே. அப்பா சூத்ர ஆண்டவரே, அப்பா ஆண்டவரே உதவி செய்திரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.